வெல்கம் டு JM ஸ்டூடெண்ட்ஸ் எடுஃபன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி பப்ளிக் எக்ஸாம்க்கான ரிவிஷன். ஸோ இப்போ ஒரு சம் பார்க்கலாம். பாலமுருகன் இஸ் அ பார்ட்னர் who withdrew rupees 20,000 regularly in a middle of every month. ஸோ நம்ம middle of every month, end of every month, beginning of every month கொடுத்தாலே அது வந்து நமக்கு ஆவரேஜ் பீரியட் மெத்தட் நம்ம அதிலே கண்டுபிடிச்சிடலாம். Interest is charged on the drawing at 6% per annum. Calculate the interest on drawing for the year ended on 31st December 2019. So average method கொடுக்கலனா கூட இந்த மாதிரி middle of, beginning, end ன்னு கொடுத்தாலே அது நமக்கு average period method தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ calculation of interest on drawing of பாலமுருகன். முதல் நம்ம amount of drawing கண்டுபிடிச்சிக்கலாம். every month ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, rupees 20,000 every month. ஸோ நம்ம 1 yearக்கு நமக்கு calculate பண்ணோம். So amount of drawing equal to 20,000 into 12. எங்க எவ்ரி மந்த் வந்தாலுமே நம்ம அந்த அமௌண்ட் 12ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும், சரிங்களா? இப்போ 20,000 into 12 மல்டிப்ளை பண்ணா 2,40,000. இதுதான் அமௌண்ட் ஆஃப் டிராயிங். இப்போ இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு ஃபார்முலா எழுதிக்கலாம். அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. இதுதான் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்கான ஃபார்முலா. இப்போ நம்ம amount of drawing 2,40,000 into rate of interest. Rate of interest வந்து எவ்வளவு நமக்கு 6% கொடுத்துருக்காங்க. So 6 by 100 into average period. Average period போடும்போது நம்ம சின்னதா ஒரு calculation போட்டுக்கலாம். நமக்கு middle, beginning, end. So middle of every month ன்னு சொல்லியிருக்காங்க. middle of every monthனா 6. எப்பவுமே middle வந்து நமக்கு 6 தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லியிருந்தாங்கன்னா 6.5. 0.5 நம்ம 6ஓட சேர்த்து ஆட் பண்ணணும். இதே எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லியிருந்தாங்கன்னா 6ல இருந்து 0.5 என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். அப்ப என்ன ஆகும், இங்க 5.5ன்னு வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்ரி மந்த்னு கொடுத்துருந்தாங்கன்னா அது நம்ம பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த், எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த், மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்ன்றதை கவனிக்கிறோம். மிடில் எப்பவுமே 6 தான். பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லிருந்தாங்கன்னா நம்ம 0.5 ஆட் பண்ணி 6.5ன்னு எடுத்துக்கணும். எண்ட் ஆஃப் எவ்ரி மந்த்னு சொல்லியிருந்தாங்கன்னா 0.5 மைனஸ் பண்ணி 5.5ன்னு எடுத்துக்கணும். இங்க நமக்கு சம்ல பார்த்தா மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் தான் கொடுத்துருக்காங்க. மிடில் ஆஃப் எவ்ரி மந்த்னா எவ்வளவு, 6. அப்ப நம்மளோட ஆவரேஜ் பீரியட் எவ்வளவு, 6 by 12. இப்ப கால்குலேஷன் பண்றோம். ஸோ நம்ம கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 7,200. ஸோ இப்போ கேன்சலேஷன் நிறைய சொல்லி தரணும் அவசியம் இல்லை. உங்க கால்குலேட்டர் அலவுடுன்னு சொல்லிட்டாங்க, இருந்தாலும் நான் கேன்சலேஷன் சொல்லி கொடுக்குறேன். இங்க வந்து நமக்கு 6 by 100 இருக்கு. 2 0க்கு 2 0 கட் பண்ணியாச்சு. 6 12 கேன்சல் பண்ணா நமக்கு இங்க 6 டேபிள்ல 12 2 டைம்ஸ் வரும். ஸோ இங்க 2 இருக்கு, இங்க 6 இருக்கு. 2 டேபிள்ல 6 நமக்கு 3 டைம்ஸ் வரும். இங்க 2,400 into 3 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 7,200. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் எவ்வளவு, 7,200. நெக்ஸ்ட் சம்ம, Sanjana and Bhavya are the partners sharing the profit and losses in the ratio of 4:3. On 31st 3 2018, Sanjeev was admitted as a partner. So Sanjeeva partner admitted. So இது வந்து admission. On the date of admission, the book of the firm showed a general reserve of 42,000. Pass the journal entries to distribute the general reserve. General reserve கான ஜேர்னல் என்ட்ரி கேட்கறாங்க. ஜெனரல் ரிசர்வை நம்ம என்ன பண்ண போறோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்க போறோம். அதுக்கான என்ட்ரி கேட்கறாங்க. இப்போ இதுக்கான என்ட்ரி. ஸோ நம்ம ஜேர்னல் எப்பவுமே ஹெட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா போடுங்க. சம் போடும்போது ஜேர்னல் என்ட்ரிஸ், டேட், பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட் இதெல்லாம் ஆஸ் யூஷுவல் போட்டுக்கலாம். இப்போ ஜெனரல் ரிசர்வ்க்கான என்ட்ரி எழுத போறோம். ஜெனரல் ரிசர்வை யாருக்கு நம்ம வந்து ஷேர் பண்ணி கொடுக்க போறோம், ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ ஓல்டு பார்ட்னர்ஸோட கேபிட்டல் அக்கௌண்ட்ல அது என்ன ஆக போகுது, கிரெடிட் ஆக போகுது. அப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட்ல வரணும். ஜெனரல் ரிசர்வ் தான் பிரிச்சு கொடுக்க போறோம். அதனால ஜெனரல் ரிசர்வ் அக்கௌண்ட் டெட் ஆர் டு, இந்த ஓல்டு பார்ட்னர்ஸ் யாரு, சஞ்சனாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பாவ்யாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அவங்களோட ரேஷியோ என்ன, 4:3. அப்போ இந்த 42,000 நம்ம 4:3 ரேஷியோல பிரிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் சஞ்சனாக்கு 4/7. 7 எங்க இருந்து வந்தது, 4ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிக்கிறோம், அதுதான் 7. அதே மாதிரி பாவ்யாக்கு 42,000 into 3/7. ஸோ 7 டேபிள்ல 42 கேன்சல் பண்ணா நமக்கு 6. அப்போ இங்க 6,000, 6,000 into 4 24,000. இங்கே அதே 6,000 தான் இருக்கும். 6,000 into 3 18,000. இதுதான் உங்களுக்கு, இவ்வளவுதான் இது.
ஒரே ஒரு என்ட்ரி எழுதினா நமக்கு எவ்வளவு மார்க்? 2 மார்க். ஈஸியா ஸ்கோர் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ இதுக்கு நம்ம நரேஷன் ஜெனரல் ரிசர்வ் என்ன பண்ணோம்? ஓல்டு பார்ட்னர்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தோம், அவ்வளவுதானே. ஸோ ஜெனரல் ரிசர்வ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். தட்ஸ் இட். நெக்ஸ்ட் சம். Manoharan Limited issues 50,000 share of ₹10 each payable fully on application. So என்ன பண்றாங்க? 50,000 shares இஷ்யூ பண்றாங்க. அதோட வேல்யூ வந்து 10. ஃபுல்லா எப்பவே ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, அப்ளிகேஷன்லயே அவங்க ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. Past journal entry, if the shares are issued at a premium of 2 per share. So இந்த ஷேர்ஸ் அவங்க பிரீமியம்ல இஷ்யூ பண்றாங்க. பிரீமியம் அமௌண்ட் எவ்வளவு? ₹2. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் நம்மள கேட்கறாங்க. ஸோ பாஸ்ட் ஜேர்னல் என்ட்ரிஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஜேர்னல் என்ட்ரிஸ் எழுத போறோம். இப்போ இதுக்கான என்ட்ரி பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ நம்ம ரிசீவ் பண்றோம், அதனால பேங்க் எதுல வருது? டெபிட்ல வருது. அமௌண்ட் வந்து பார்த்தோம்னா ஃபுல்லி பெய்ட் ஆன் அப்ளிகேஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ₹10 அண்ட் அதோட பிரீமியம் ஃபுல் அமௌண்ட்டை அவங்க எதோட ரிசீவ் பண்ணிக்க போறாங்க? அப்ளிகேஷனோட ரிசீவ் பண்ணிக்க போறாங்க. அப்போ இப்போ ஷேரோட வேல்யூ எவ்வளவு? 12. எவ்வளோ ஷேர்ஸ்? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 50,000 ஷேர்ஸ். இப்போ 50,000 into 12 மல்டிப்ளை பண்ணா 6 lakhs. இதுதான் இங்க நம்ம அமௌண்டா எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் மணியை எதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும்? ஷேர் கேபிட்டலுக்கும் அண்ட் பிரீமியமுக்கும் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் இல்லையா? ஸோ அதுக்கான என்ட்ரி. இப்போ ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் டு செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். பிரீமியம் எப்பவுமே செக்யூரிட்டி பிரீமியம் தான் சொல்லணும். ஸோ செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். இப்போ இந்த இடத்துல ஷேர் அப்ளிகேஷன் அமௌண்ட் 6 lakhs. இதுல ஷேர் கேபிட்டல் 10 தான், ஏன்னா பிரீமியம் தான் 2. டோட்டலா சேர்த்து இங்க 12 போட்டோம். அதுல ஷேர் அப்ளிகேஷனுக்கு 10, பிரீமியம்க்கு 2. இப்போ 50,000 into 10, அதை நம்ம ஷேர் அப்ளிகேஷனுக்கு நேரம் 5 lakhs போட்டாச்சு. 50,000 into 2 செக்யூரிட்டி பிரீமியம்க்கு நேரம் 1 lakh போட்டாச்சு. இப்போ நமக்கு இங்க 6 lakh வந்தாச்சு. ஷேர் அப்ளிகேஷன் மணி டிரான்ஸ்ஃபர் டு ஷேர் கேபிட்டல் அண்ட் செக்யூரிட்டி பிரீமியம் அக்கௌண்ட். அவ்வளவுதான் இந்த சம். வெரி ஈஸி ஒன். தட்ஸ் இட். தேங்க்யூ.